இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு தொடர் சரிவை மட்டுமே இந்த தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 45 இடங்களை முன்னிலை பெற்றிருந்த இடங்களை பாஜக வசம் இழந்திருக்கின்றார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பிரிவு, சரத்பவார் உள்ளிட்ட 3 கட்சிகளும் இந்த தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்திருந்தார்கள். அதே போன்று ஜார்க்கண்ட் தேர்தலையும் பார்க்கின்றோம். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணிக்கு தற்பொழுது ஒரு திருப்திகரமான முடிவு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார்கள். ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய முடிவாக இந்த முன்னிலை நிலவரங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் காங்கிரசுக்கு முன்னிலை என்ற அடிப்படையில் வந்திருக்கின்றது. ஏற்கனவே கேரளத்தினுடைய வயநாடு மக்களவை தொகுதியில் முதல் முறையாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி ஒரு ராஜகுமாரன், தற்போது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டீர்கள். மகாராஷ்டிராவில் எட்ட முடியாத உயரத்திற்கு பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னிலையில் போயிருக்கிறது. காங்கிரசுக்கு தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று விரிவாக பேசியிருந்தீர்கள். தற்பொழுது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை என்ற ஒரு விவரம் கிடைத்திருக்கிறது. இது முக்கியமாக கடந்த 30 நிமிடங்களுக்கு தொடர்ந்து நெருக்கமான கிட்டத்தட்ட 39, 40, 41, 40 என்று இருந்த ஒரு முன்னிலை நிலவரங்கள் மாறி காங்கிரஸ் கூட்டணி 41 இடங்களில் முன்னிலை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜக கூட்டணி 39 இடங்களில் ஜார்க்கண்டில் முன்னிலை என்ற ஒரு நிலை கிடைத்திருக்கிறது. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கிறது? இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான காலம் முதலே பழங்குடியின மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இருந்திருக்கின்றது சிபு சோரன் காலத்திலிருந்து. அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்கு எதிராக அமலாக்கத்துறை மூலமாக பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுத்தது என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. முதலமைச்சராக இருந்த அவர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்து சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு சிறையில் இருந்து வெளியில் வந்தார். இடைப்பட்ட காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் அந்த சம்பாய் சோரன் அவர் பின்னர் எதிர்த்தரப்புக்கு சென்று விட்டார் பாஜக வசம். இவ்வாறு பல்வேறு இடர்பாடுகளை கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்குள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சந்தித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் இதுவரை பதிவாகாத அளவிற்கு 2001ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வரக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதுவரை எந்த தேர்தலிலும் பதிவாகாத அளவிற்கு அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருந்தன. எனவே நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் சட்டமன்றத்தை கைப்பற்றி பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறி தென்பட்டதாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை ஒரு இழுபறி நிலையிலேயே ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கின்றது. காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை என்பது காங்கிரஸ் கட்சியினருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முடிவாக இருந்தாலும் கூட இந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்கின்றோம். 1-2 இடங்கள் மட்டும்தான் முன்பின்னாக இருக்கின்றது. ஒரு பக்கம் 39ஆக காங்கிரஸ் இருந்தது, பாஜக கூட்டணி 41ஆக இருந்தது. தற்பொழுது 41ஆக பாஜக இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. பாஜக கூட்டணியின் முன்னிலை 39ஆக குறைந்திருக்கின்றது. அதாவது 2-3 தொகுதிகள் மட்டும் மாறி மாறி வருகின்றன. என்றாலும் ஒரு சிறிய மாநிலம் 81 சட்டப்பேரவை தொகுதிகளை மட்டுமே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், 40க்கும் கூடுதலான இடங்களை கைப்பற்றக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய மாநிலம்.